கோத்தர் எப்படி இருந்தது? எது தப்பு முறை சொன்னாங்க. கீழே போகிற மாதிரிலாம் வந்து இந்த பொம்பளை தண்ணி இருந்துச்சு, கருணாஸ் தண்ணி விடுப்பாப்புல. ஒன்று யாரையும் ஒன்று பயமுறுத்துனா ஒன்றும் கிடையாது. அது ஒரு மிரட்டல் வந்துட்டு மிரட்டல் வந்தது. ஆனால் அங்கே கமிட் பண்ணாங்க உங்களுக்கு? கமிட் பண்ணல சார், சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் டைரெக்டாக கூப்பிட்டுலாம் சொல்லலை, பேச்சு தான். எப்பா 2 சொல்ல போகிறாங்கப்பா. 4 பஸ் ஏறும்போது 2 சொன்னாங்க. பஸ் ஏறி கூத்து போகிறதுக்கு முன்னாடி 4 ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது 2, ஏர்போர்ட்லேருந்து கவர்னர் வரல போகும்போது 4. 4மே அது பெரிய பணம். திடீர்னு 4 லட்ச ரூபா, 4 கோடி ரூபா. அப்புறம் அங்கே போனால் 6ன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கே எனக்கு. அடுத்த நாள் வந்து பணம் வந்து எங்கேயுமே இல்லையா, கோல்டு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, இப்படி நான் கோல்டு தான் வந்து கொடுக்குற காசு போய் கோல்டு வாங்கினோம். எனக்கு எப்படி வாங்குறது தெரியாது, ஏமாற்றிடுவாங்க. இப்போ கோல்டு கொடுக்கும்போது ஏன்னா வீட்டுக்கு ஃபோன், நான் கோல்டு கொடுப்பாங்க பார்த்துக்கிறேன், பிரச்சனையே முடிஞ்சிச்சு. தெரிஞ்சு பிள்ளைங்க பண்ணாங்க சொல்லி. ஒருவேளை அந்த செகண்ட்லேயே அவங்க கொடுத்துருந்தா கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இது கேட்ட இது கூட தேவையில்லை, திறந்து விட்டு போகிற வீட்டுக்கு. இப்போ வந்து கைது நாங்கள் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மடிகள் நாட்டு மண்டம் வந்த மாதிரி தானே. இது வரைக்கும் அதிமுக எவன் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுங்க. இவருக்கு கேட்கல, நானும் கேட்க முடியாது. ஓய்வு ஊரில் வேலை பார்க்குறா, வீட்டுக்கு ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து விட்றான். எப்போ விட்டாலும் வந்து கைது போடுறோம், போடத்தான் போகிறான். அப்போ இது பப்ளிக் தெரிஞ்சிருக்காது. தேவையில்லாமல் கொண்டு போய் வச்சனால தான் மீடியா இது பண்ணி கெடுத்து விட்டாங்க.